ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது 2 இன்ட்ரெஸ்டிங்கான மிரக்கல்ஸ் தாங்க. ஸோ நம்மளோட வேல்மாறல் அண்ட் திருப்புகழ் பாராயண் பண்ணவங்க என் கூட ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் மிரக்கல்ஸ் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேல்மாறல் திருப்புகழ் இது ரெண்டுமே படிக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்குது அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு மிரக்கிள் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனியோடது. சிவரஞ்சனி நம்மளோட திருப்புகழ் ப்ளூ ஹவுஸில் இருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 108 நாளும் பாராயண் பண்ணி முடிச்சிட்டாங்க. சிவரஞ்சனிக்கு கரெக்டாக 108 நாள் பாராயண் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக திருச்செந்தூர் போகிறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போனப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாம்பன் சுவாமிகளே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. அப்போது அவங்க அந்த கோயிலுக்குள்ளே இருந்து ஒரு விஷயம் நினைக்கிறாங்களாம். என்ன அப்படின்னா, முருகா, பாம்பன் சுவாமிகள் கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஓடோடி வரீங்க, நாங்கள்லாம் கூப்பிட்டா நீங்கள் ஓடோடி வருவீங்களா? எங்களோட வேண்டுதலையும் கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க, நிறைவேற்றுங்க, எங்களுக்காகவும் ஓடிவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பாக அழகாக வேண்டியிருக்கிறாங்க. வேண்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி சும்மா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வயசானவர் நிற்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கு அச்சல் நம்மளோட பாம்பன் சுவாமிகள் மாதிரியே இருக்கிறாரு. இப்போ தூரத்தில் இருந்து அவர் இவங்களை கூப்பிடுறாராம், வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போயிட்டு நார்மலான கான்வர்சேஷன், முதல்ல எங்கேருந்து வரீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்த இருக்கா, இதெல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சிவரஞ்சனி கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு என்ன மாதிரியான வேண்டுதல் இருக்குது, சொல்லு, என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ சிவரஞ்சனி சொல்கிறாங்களாம், எனக்கு இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் அப்படின்னு நான் எதுவும் முருகன் கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் முருகா, இப்படி தான் நான் முருகன் கிட்ட கேட்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாராம், உனக்கு வேறு ஏதாவது இருந்தால் நீ கேளு, தயங்காமல் கேளு, நான் எப்போ கூப்பிட்டாலும் முருகன் ஓடோடி வருவார் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது இந்த லைனை கேட்டோடனே சிவரஞ்சனிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சான். ஏன்னா அதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் சிவரஞ்சனி மனசில் நினச்சிருக்காங்க, பாம்பன் சுவாமி கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் ஓடோடி வருவீங்களா முருகா, எங்களை மாதிரியான பக்தைகள் கூப்பிட்டாலும் நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா, ஓடி வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி வேண்டியிருக்கிறாங்க. வேண்டி 2 நிமிஷத்தில் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாம்பன் சுவாமிகள் மாதிரியே ஒருத்தரை பார்த்துருக்காங்க. அண்ட் அவங்க என்ன மனசில் நினைச்சாங்களோ அதே வார்த்தைகள் அப்படியே அவர் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே சிவரஞ்சனி ஷாக் ஆகிட்டாங்களாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் அவங்கள பிளெஸ் பண்ணியிருக்கிறாரு. உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இன்னும் 6 மாதத்தில் உன்னோட வாழ்க்கை பயங்கரமான மாற்றம், வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றம் வரும், எங்கேயோ போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பிளெஸ் பண்ணிவிட்டு போயிருக்கார் அவர். ஸோ அதை அவங்க ஷேர் பண்ணும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப எக்ஸைட்டடாக என் கூட ஷேர் பண்ணாங்க. இதை கேட்கும்போதே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா திருச்செந்தூர் மாதிரியான ஒரு கூட்டமான இடத்துல அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்க, அதே மாதிரி ஒருத்தரை பார்க்கவும் செய்கிறாங்க. அண்டு அவர் அதே பாம்பன் சுவாமிகள் மாதிரியான ஒருத்தரை பார்க்குறாங்க. அண்ட் இவங்க என்ன வார்த்தைகள் நினைச்சாங்களோ அதே வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இதுதான் முருகனோட அற்புதம். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். நம்ம இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்களே முருகன் கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பக்தியோட அன்போட அவரை கூப்பிடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாராயண் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு நம்மளை தேடி வருவார், ஓடோடி வருவார், கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக வருவார். ஸோ 2வது மிரக்கிள் யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரவிந்தோடது. இப்போது நான் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாட்கள் முன்னாடி. வேல் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய பேர் என்கிட்ட அட்ரஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனால இன்னொரு 2 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது.
ஸோ, எனக்கு முன்னாடி வேல் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து குடுக்க முடியாம இருந்திருக்கும். அப்படி இருந்த ஒரு 2 பேர வந்து நான் சூஸ் பண்ணி நான் வேல் அனுப்பினேன். அவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்லல. ஆனா, வேல் அனுப்பும்போது அவங்களுக்கும் சேர்த்து அனுப்பிட்டேன். ஸோ, அரவிந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வேல் வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அப்போ திடீர்னு வந்து ஒரு நாள் அரவிந்த் வந்து டிசைட் பண்றாரு, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல, மார்க்கெட் போய் வேல் வாங்கி நான் இன்னைக்கு பூஜை பண்ணணும். எப்படியாவது வந்து பண்ணணும். எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு வந்து வேண்டியிருக்கிறாரு முருகன் கிட்ட. கடைக்கு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைம். அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து அவருக்கு ஒரு கால் வருது. கால்ல வந்து கொரியர்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது அது அந்த கொரியரில் நான் வந்து அவருக்கு அனுப்பிச்ச வேல் இருந்தது. அவர் அன்னைக்கு வாங்க போகலாம்னு நினச்சேன். அதே டைம் அதாவது கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் கையில் வேல் கிடைச்சிருக்கு. இதை விட வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குமா சொல்லுங்கள்? நம்ம வந்து ஏதாவது பிளான் பண்ணோம். நிறைய தருணங்களில் வந்து நம்ம வேல் வாங்கணும், இல்லை முருகன் சிலை வாங்கணும், இல்லை வந்து ஏதாவது புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் நமக்கு எந்த டைமில் அது கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் பர்ஃபெக்ட் டைமிங். அதுதான் கடவுளோட டைமிங். ஏன்னா நம்ம வந்து எக்கச்சக்கமான பிளான்ஸ் வச்சுருப்போம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ண ஒன்று கூட நடக்காது. ஆனால் அது எப்போ நடக்குதோ, கடவுள் வந்து நமக்காக ஏதாவது ஒன்று வச்சுருப்பாரு. அது வந்து ஏதாவது ஒரு டைமில் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அதுதான் பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஆர் பிளான். ஸோ கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த 2 மிரக்கிள்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. வேல்மாறல் அண்ட் திருப்புகழ் பாராயண் கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு ரீசன்னாலையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதாவது ரொம்ப அன்அவாய்டபிள் ரீசன் இருக்கும் இல்லையா? சிலது டெத்தாக இருப்பாங்க. இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி அவாய்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பலன்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை வந்து சேரும். ஸோ தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.